அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் இரட்டை நீதிகளையும் இரட்டை நியாயங்களையும் சுயநலத்தையும் புதிய அறிக்கையின் மூலம் உலகிற்கு கிழித்து காட்டியிருக்கிறது இந்தியா என்றால், மறுபக்கம் சீனாவோ மிக சைலண்டாக மிக மௌனமாக அமெரிக்காவின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது, அமெரிக்காவை பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி என்ன சீனா செய்திருக்கிறது? அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் அச்சத்தின் உச்சிக்கு செல்லும் அளவும் இனி என்ன செய்வது என்று திணறும் அளவும் சீனா புதிய நகர்வை மௌனமாக செய்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய விசித்திரம். இந்தியா ஒரு பக்கம் உலக நாடுகளின் முன்பு இவர்களின் முகத்திரைகளை கிழித்து இரட்டை வேடங்களை நாரடித்துக் கொண்டிருக்கும் போதே சீனா மௌனமாக பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்போது இவர்களுக்கு RIC என்ற நாட்டின் பலம் என்ன, அவற்றால் என்ன முடியும் என்பது பற்றியெல்லாம் ஓரளவு புரிந்திருக்கிறது. ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு துரோகம் செய்கிறாரா இல்லை நன்மை செய்கிறாரா? அமெரிக்க யூனியன் நாடுகளின் செயல்பாடுகள் முன்பு போல் செல்லுபடி ஆகாது என்பதையும் தற்போதைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. என்ன என்பது பற்றித்தான் இந்த சுவாரஸ்யமும் ஆச்சரியமும் கலந்த விஷயங்கள் பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க போவது அமெரிக்காவையும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளையும் எப்படி பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அச்சத்தின் உச்சிக்கே சென்று கொண்டு வைத்திருக்கிறது என்பதை பற்றித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், அதானது இன்று அமெரிக்காவும் சரி, அமெரிக்க உறவு நாடுகளானாலும் அவற்றின் அணி சேர்ந்த நாடுகளானாலும் சரி மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறது. ரேடார் சிஸ்டங்கள் உற்பத்திகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, போர் விமானங்கள் தயாரிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, மின்னணு சாதனங்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது, மட்டுமல்ல மிசைல்கள் மட்டுமல்ல ட்ரோன்கள் என பலவும் பாதுகாப்பு சார்ந்த தளவாடங்கள் அனைத்தும் உற்பத்தி செய்ய முடியாமல் தவிக்கிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள். ஏன் என்ற கேள்வி வெகுவாக இருக்கிறது. அது மட்டுமா, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் பயன்படுத்தப்படும் அதிநவீன மிக ரேரான கனிமங்கள் இல்லாமல் இந்த நாடுகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பதாகவும் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி என்னதான் அங்கு நடக்கிறது? இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான மிக மிக அபூர்வமான கனிமங்களின் வர்த்தக பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. முதலில் இதெல்லாம் வெறும் வர்த்தக பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போதுதான் தங்களுக்கான பாதுகாப்பை பலகீனப்படுத்தும் மிகப்பெரிய ஒரு மௌனமான செயல்பாடாக இவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. அதாவது கேலியம் ஜெர்மனியம் போன்ற அபூர்வ தாதுக்களின் கையிருப்பும் கையாளுதலும் வர்த்தகமும் தான் அமெரிக்காவை தண்ணி குடிக்க வைத்திருக்கிறது. இவையெல்லாம் அளித்துக் கொண்டிருந்தது சீனா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரோன்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த தாதுக்கள் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. இப்போது சீனா, நீங்கள் எதற்காக இந்த தாதுக்களை வாங்குகிறீர்கள், எதற்காக இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான தெளிவான ஆதாரத்துடன் கூடிய விளக்கம் தேவை, இல்லை என்றால் தரமாட்டோம் இந்த தாதுக்களை என்று நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆக அந்த நிறுவனங்களுக்கு தாதுக்கள் கிடைக்காமல் தயாரிப்பு நின்று போயிருக்கிறது. இப்போதுதான் இந்த US நிறுவனங்கள் சிக்கலில் தவிக்கிறது. இதில் கேலியம் நவீன ரேடார்களின் தயாரிப்புக்கு மிக மிக முக்கியமான தாது பொருள். ஜெர்மனியம் இரவு காட்சிகள் தெளிவாக தெரிவதற்கும் கேமரா போன்ற ரேடார் போன்ற உபகரணங்களில் கண்காணிப்பு செய்வதற்கும் இரவு காட்சிகள் தெரிவதற்குமான மிக முக்கியமான மூலப்பொருள். அதுவும் இப்போது தயாரிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்டிமனி என்கின்ற மிக கடினமான டேங்கர் சட்டக்கூடுகளை துளைத்து எதிரிகளின் தளவாடங்களை தாக்க வல்ல சக்தி கொண்ட சிறப்பு லான்சர் வெடிப்பொருட்களை தயாரிக்க பயன்படுபவை தான் இந்த ஆன்டிமனி. இந்த ஆன்டிமனியும் இப்போது தட்டுப்பாடை சந்தித்திருக்கிறது. நியோடிமியம் மற்றும் செமேரியம் என்ற அபூர்வ தாது பொருட்கள் மிசைல்கள் இலக்கை தீர்மானித்து பறக்கும் உபகரணங்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவை இல்லை என்றால் அந்த இலக்கை நிர்ணயிக்கும் உபகரணங்கள் அல்லது அவற்றுக்கான PCB போன்ற பொருட்களை தயாரிப்பதற்கு பெரும் பிரச்சனையாகிவிடும். இதுவும் இப்போது பிரச்சனையை சந்தித்திருக்கிறது. அமெரிக்காவின் F-35 போன்ற போர் விமானங்கள் உட்பட்ட பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டங்களில் எல்லாமே இந்த கனிமங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் இவற்றின் ஹைலைட். இது இல்லையேல் இவற்றை தயாரிக்கவே முடியாது, சுவாகாதான். மட்டுமல்ல, டைஸ்போர்சியம் டெர்பியம் போன்றவை போர் விமானங்களின் ஜெட் என்ஜின்களில் தாக்குதல் நடத்தினால் கூட அந்த என்ஜின்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் உலோக கவசங்களை உருவாக்குவதற்கான கூட்டு உலோக சேர்க்கையான கவசம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் இப்போது தட்டுப்பாட்டை சந்தித்திருக்கிறது.
அதே போலதான் கடோலினியம். இந்த அபூர்வ கரிமம் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களில் எல்லாம், சோலார் கண்காணிப்பு தளவாட உற்பத்திகளில் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான கனிமப் பொருள். இதுவும் இப்போது கிடைப்பதற்கு அரிதாகி இருக்கிறது. இந்த அபூர்வ தாதுக்கள் மிக மிக முக்கியமானவை என்பதுதான் இங்கு தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இதை தவிர்க்கவே இயலாது. இதை தவிர்த்து இவை உற்பத்தி செய்வது என்பதும் நினைத்து பார்க்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனத்தின் உண்மை. கேடு வந்தால் அவற்றை மாற்றி அமைப்பதற்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பது கூட இப்போது பெரும் பிரச்சனையாக சந்தித்திருக்கிறது அமெரிக்க, ஐரோப்பிய யூனியன் நாடுகள். இந்த கனிமங்கள் ஒன்றும் இல்லை என்றால் எதுவும் தயாரிப்பது என்பது இயலாத ஒன்றாகிவிடும். காரணம், இதற்கு இணையான மாற்று பொருட்கள் உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் எதுவும் தயாரிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இதுதான் அமெரிக்காவையும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளையும் பலகீனப்படுத்தி இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை ஊட்டி இருக்கிறது. சீனா இதை மௌனம் சாதித்திருக்கிறது என்பது பொருள். இங்கு நாம் ஒன்றை கவனித்திருக்க வேண்டும். அதானது உலக நாடுகளில் நமது நாட்டு நிறுவனங்களை ஏன் வளர்த்து விட வேண்டும் என்றால், இப்போது சீனா வளர்த்து விட்டதின் விளைவு சீன நிறுவனங்கள் ஐரோப்பியர்களை திணறடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கனிம பொருட்களை எல்லாம் வர்த்தகம் செய்வதும் இவற்றை தோண்டி எடுப்பது எல்லாமே அதிகமும் உலக அளவில் மற்ற நாடுகளிலிருந்து கூட செய்வது எல்லாமே சீனாவின் நிறுவனங்கள் தான். அதற்கு சீன அரசு முழு ஒத்துழைப்பு அளித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது புரிகிறதா? இங்கு இருக்கின்ற அம்பானி, அதானிகளை எல்லாம் எதிர்த்து இங்கு போர்க்கடி தூக்குவதற்காக வெளிநாட்டு சக்திகள் ஏன் உள்நாட்டிலேயே தங்கள் ஆட்களை தேடுகிறார்கள் என்றால், சீனாவை போன்று நம் நாட்டு நிறுவனங்களும் சக்தி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் இதுபோன்ற அபூர்வ கனிமங்களை கையாள்வதும் தோண்டி எடுப்பதும் சீனா மட்டும்தான். பல கனிமங்களும் சீனாவிடம்தான் இருக்கவும் செய்கிறது. ஏற்கனவே அது எடுத்து சேகரித்தும் வைத்திருக்கிறது. அதனால் தான் இந்த ஆட்டமும் போடுகிறது. சீனா கம்பெனிகள் தான் இவை பெரும்பாலும் தோண்டி எடுப்பதும் விற்பதும் வர்த்தகம் செய்வதும் எல்லாமே. இனி இந்த கனிம பொருட்கள் இருக்கும் நாடுகள் கூட தோண்டி எடுத்து உலக சந்தையில் இதை விற்க வேண்டும் என்றால் கூட சீன நிறுவனங்களின் உதவி கட்டாயம் தேவை. காரணம், தொழில்நுட்பமானாலும் சரி, ஏற்கனவே அவர்கள் வாங்கிய கடன்கள் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு கடன் பெற்றிருப்பார்கள் இவர்கள். அந்த வகையிலும் சரி, அவர்களின் அனுமதியின்றி இவர்களுக்கு எதுவும் செய்ய இயலாது. இதிலிருந்து ஒன்று புரிகிறது. அதானது அமெரிக்காவின் பாதுகாப்பு தளவாடங்கள், தயாரிப்புகள் எதுவுமே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதும், வெறுமனே மார்தட்டி கொண்டு திரிந்தார்கள் என்பதும், அனைத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி சீனாவிடம் இருந்திருக்கிறது என்பதையும் இப்போது தெள்ள தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயன்படுத்தும் 80,000 வகை தளவாடங்கள் அல்லது உதிரிபாகங்கள் அனைத்து பயன்பாட்டிற்கும் சீனாவை நம்பி இருந்திருக்கிறது அமெரிக்கா என்பது நிதர்சனமான உண்மை என்று சொல்லும் போதுதான் அமெரிக்காவின் திணறல்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வருகிறது. இந்த மூலப்பொருட்கள் சேகரிப்பதிலும் சரி, விற்பதிலும் சரி, மேற்கத்திய நாடுகளை விட மிக மிக தொலைவுக்கு முன்னேறி சென்று விட்டது சீனா என்பதால், சீனாவை கடந்து செல்வதோ அல்லது சீனாவுக்கு நிகராக வருவதோ அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு அவ்வளவு எளிதானதல்ல. அதாவது சீனா நினைத்தால் அமெரிக்காவில் புதிய போர் விமானங்கள் உருவாகாது, மிசைல்கள் உண்டாகாது, புதிய ட்ரோன்கள் தயாரிக்க முடியாது, ரேடார்கள் தயாரிக்க முடியாது. மொத்தத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற தளவாடங்களையும் போர் விமானங்கள் அனைத்தையும் ஏதாவது கோளாறு வந்தால் உதிரி பாகங்கள் மாற்றுவதற்கு கூட, உதிரி பாகங்கள் தயாரிப்பது கூட பெரும் பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் மாறியிருக்கிறது. இதை கடந்து செல்வதற்கான பயங்கரமான முயற்சியில் சத்தம் இல்லாமல் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் பன்முனை முயற்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கு விடை காண முடியவில்லை என்பதும் நிதர்சனம். சீனாவின் தடை இது ஒரு வர்த்தக பிரச்சனையாகத்தான் முதலில் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நினைத்தது. நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னபோது சிறு ஒரு வர்த்தக பிரச்சனையாக நினைத்தது. ஆனால் இப்போதுதான் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு அதையும் தாண்டி ஒரு பெரிதான ஒரு குறிக்கோளாகத்தான் செயல்படுகிறது என்பதும், தங்களது எதிர்கால பாதுகாப்பையே சீனா தீர்மானிக்கும் நிலையில் இருக்கிறது என்பதையும் மிக தாமதமாக இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இப்போதுதான் அவர்களுக்கு உரைக்கிறது. இப்போது புரிகிறதா? நம் நாட்டின் நிறுவனங்கள் எப்படி வளர வேண்டும், நாம் எப்படி வளர்த்து வைத்திருக்க வேண்டும், அந்த நிறுவனங்கள் வளர்ந்தால் நமக்கு எந்த அளவு பாதுகாப்பாக மாறும் என்பதையெல்லாம் இப்போதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, நம் நாட்டு நிறுவனங்கள் வளரும் போது அவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் கொடிபிடிப்பதற்கும் மேற்கத்திய சக்திகள் ஏன் நமது உள்நாட்டிலேயே ஆளை தேடி கண்டுபிடித்து அதற்கு வாய்ப்பை உருவாக்குகிறார்கள் என்றால் இதுதான் இதன் பின்னணியில் இருக்கும் காரணம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாடுகளின்
நிறுவனங்கள் வளர வேண்டியது மிக மிக அத்தியாவசியம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சீனா அதை செவ்வனே செய்திருக்கிறது, செய்து இன்று அது வெற்றி கொடியும் நாட்டியிருக்கிறது. இது ஒரு பக்கம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை பலகீனப்படுத்தி பயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், இவர்களின் முகத்திரைகளை இந்தியா கிழித்திருக்கிறது. தற்போது வெளியிட்ட ஒரு புதிய அறிக்கையின்படி அதானது அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்வது என்னவென்றால், இந்தியா அத்தியாவசியமான எரிசக்தி பொருளைத்தான் வாங்குகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதானது இந்தியா வாங்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்தும் நாடுகள் மிக அத்தியாவசிய பொருட்கள் அல்லாத பல பொருட்களையும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கி கொண்டிருக்கிறது என்று இந்தியா கோடிட்டு காட்டுகிறது. அதானது ஐரோப்பிய கூட்டமைப்பு ரஷ்யாவிடமிருந்து 67.5 பில்லியன் யூரோ வர்த்தகம் செய்திருக்கிறது தற்போது. இது எப்படி செய்தீர்கள்? அதே சமயம் இந்தியாவை நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுக்கிறீர்கள். இது என்ன நியாயம் என்று கேள்வி கேட்கிறது இந்தியா. 2023 17.2 பில்லியன் யூரோ அளவில் நீங்கள் அங்கு வர்த்தகம் செய்திருக்கிறீர்கள் ரஷ்யாவுடன். எதற்கு செய்தீர்கள்? ஏன் செய்தீர்கள்? அது ஒன்றும் வர்த்தகம் செய்யும் போது அந்த இதிலிருந்து வருகின்ற பணத்தால் ரஷ்யாவால் ஒன்றும் வாங்க முடியாதா? இல்லை ஆயுதங்கள் வாங்க முடியாதா? தயாரிக்க முடியாதா? இல்லை போர் செய்ய முடியாதா? மற்றவர்களை கொல்ல முடியாதா என்று கேள்வி எழுப்புகிறது இந்தியா. அப்படி ஒன்றும் வாங்கவில்லை எனில் அதில் வெளிப்படையாக எங்களுக்கு நிரூபியுங்கள் என்றும் கேள்வி கேட்கிறது. இந்தியா வாங்கும் மொத்த வர்த்தகத்தை விட அதிக தொகைக்கு ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்கிறது இந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும். யூரோப்பும் அமெரிக்காவும் ரஷ்யாவிடம் செய்கின்ற வர்த்தகம் வெறும் அத்தியாவசிய எரிபொருள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. உரங்கள், கனிமங்கள், கனிம உற்பத்தி பொருட்கள், ரசாயன பொருட்கள், இரும்பு, எந்திர பாகங்கள், எந்திரங்கள், போக்குவரத்து தளவாடங்கள் என பல வகையான பொருட்களை ரஷ்யாவிடமிருந்து இப்போதும் இவை வர்த்தகம் செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கான சாட்சிகளையும் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. பல வகையான பொருட்கள் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ரஷ்யாவிற்கு இடையில் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கும் போதும், அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் போதும், இப்போது இந்தியாவை மட்டும் ஏன் குறை கூறுகிறீர்கள் என்று இதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புகிறது இந்தியா. 2024 14.5 மில்லியன் LNG வாங்கி இருக்கிறது அமெரிக்க யூனியன் நாடுகள். அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்களுக்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் இந்தியா செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். பெரியண்ணன் அமெரிக்காவிற்கு இந்திய ரஷ்யா வர்த்தகத்தில் பெரிய ஆதங்கமும் கவலையும். ஆனால் அமெரிக்கா செய்வது யுரேனியம் ஹெக்ஸாப்ளூரைடு, மின்சார வாகனம் தயாரிப்பதற்கான பலேடியம், உரங்கள், அதுபோன்ற பல வகை கனிமங்கள் என ரசாயன பொருட்கள் உட்பட அனைத்தையும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் விசித்திரம். இந்த லட்சணத்தில் தான் இந்தியாவை குறிவைத்து எச்சரிக்கை செய்கிறது. மட்டுமல்ல, உங்களால் தான் ரஷ்யா ஆயுதங்கள் தயாரிக்கிறது, போரிடுகிறது, போர் நீள்கிறது என்றெல்லாம் புலம்பலும் அறிக்கைகளும் வெளியிடுகிறது. இதெல்லாம் நல்ல முடிவும் அல்ல, இது ஒரு நல்ல காரணமும் அல்ல, இது ஒரு தார்மீகமும் உங்களுக்கு இதை சொல்வதற்கு இல்லை என்பதை இந்தியா மிக தெளிவாக இந்த அறிக்கை மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறது. மீண்டும் அறிக்கை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருப்பது, மற்ற எந்த ஒரு வல்லரசு போன்று, அதாவது வல்லரசு என்று சொல்லிக் கொள்கின்ற உங்களை போன்று எங்களுக்கும் எங்கள் நாட்டின் நலம், நாட்டின் விருப்பம், நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு, அதை காப்பாற்ற வேண்டியதும் பேணுவதிலும் குறியாக நாங்கள் செயல்படுவோம். அதற்கான தேவையான நடவடிக்கைகள் எதுவானாலும் அதை மிக தைரியமாக எடுப்போம் என்று தெளிவாக அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறது இந்தியா. இவர்கள் செய்யும் இந்த வர்த்தகத்தால் உக்ரைன் ரஷ்யா போரும் தொடராது, யாரும் இறக்கவும் மாட்டார்கள். இந்தியா செய்தால் தான் இவர்களுக்கு பிரச்சனை வந்து விடுகிறது. சரி, இது ஒரு பிரச்சனை என்று வரும்போது இருபக்கமும் நம் விட்டுக் கொடுத்தலும் இருபக்கமும் கொஞ்சம் சகிப்புகளும் தேவை என்று சொன்னால் கூட, பிடிவாதங்கள் நல்லதில்லை என்று கூறும்போது கூட முதுகெலும்பை வளைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று இந்தியா தெளிவாக சொல்லியிருக்கிறது. அமெரிக்க ஐரோப்பிய வர்த்தகம் இந்தியாவுக்கு முக்கியமானதுதான். அவர்களின் வர்த்தகம் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மிக அதிகமாக பயன்படுகிறது என்பது உண்மைதான். இந்த வர்த்தகத்தால் அவர்களும் பெரிய நன்மையை அடைகிறார்கள் என்பதையும் நாம் அவர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதையும் இந்தியா மிக தெளிவாக நினைவூட்டுகிறது. மட்டுமல்ல, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை மட்டுமே நம்பி இந்தியா இல்லை என்பதையும் இந்தியா மறைமுகமாக அவர்களுக்கு உணர்த்துகிறது. இந்தியாவுக்கு வேகமாக வளர வேண்டும் என்றால் அமெரிக்க ஐரோப்பிய வர்த்தகம் மிக மிக தேவைதான். ஆனால் சாதாரணமாக வளர இவர்களின் அடிச்சாட்டியங்களை சகிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இல்லை. அதுவும் நம் சுயமரியாதையை அடகு வைத்துத்தான் நமக்கு அதிவேகமாக வளர வேண்டும் என்றால் அந்த அதிவேகமான வளர்ச்சியும் நமக்கு தேவையில்லை. 2047 நமக்கு வல்லரசாக முடியாது என்றால் 2057 வல்லரசாகலாம், பரவாயில்லை. ஆனால் சுயமரியாதையை இவர்களிடம் அடகு வைக்க வேண்டியதும், இவர்களின் இரட்டை வேடத்தையும் சுயநலத்தையும் சுயநலத்தின் உச்சத்தையும் நாம் சகிக்க வேண்டியதும் நிர்பந்தமாக கூடாது என்பதிலும் இந்தியா மிக தெளிவாக இருக்கிறது. அதை தெளிவுபடுத்தியும் இருக்கிறது.
இவர்களின் சுயநலத்தையும் இரட்டை முகத்தையும் இந்தியாவின் இந்த அறிக்கை வெளிச்சம் போட்டும் உலகிற்கு காட்டியிருக்கிறது. நாக்கை பிடுங்குற மாதிரி 4 கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. அறிக்கை அதோடு இவர்களின் முகத்திரையை கிழித்தது மட்டுமல்ல, உலகிற்கு இவர்களின் சுயரூபத்தை காட்டிக் கொடுத்திருப்பதன் மூலம் எதிர்காலத்திலும் இவர்களை இந்தியா மட்டுமல்ல மற்ற நாடுகளும் கேள்வி கேட்கும் நிலைக்கு இவர்கள் நிலைமை மாறிவிடும் அபாயமும் இவர்களுக்கு இருக்கிறது என்பதும் உண்மை. ஆக இந்தியா இந்த அறிக்கை மூலம் இவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியதோடு இவர்களின் ஆணைக்கும் ஆணவத்திற்கும் கட்டுப்படாது என்பதையும் மிக உரக்க தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இதுவே முதல் படியாகவும் இருக்கிறது எதிர்காலம். இன்னொரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திப்போம்.